வணக்கம் நண்பர்களே. சற்றுமுன் வெளியான மிக முக்கிய தகவலின்படி மகளிர் உரிமை தொகையானது எப்போது முதல் பெண்களுக்கு வழங்கப்படும் என்ற மிகப்பெரிய அப்டேட்டை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்கிறார். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலம் தொடர்ந்து மனுக்கள் பெறப்பட்டு வருகிறது. தற்போது கள ஆய்வு தொடங்கி இருக்கும் நிலையில் விரைவில் அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் புதிய பயனாளிகளுக்கு எப்போது முதல் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்பது குறித்து தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியிருக்கிறார். தமிழகத்தில் மகளிரின் சமூக நலத்தை உறுதி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கும் திட்டங்களில் ஒன்றுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த திட்டம் முதற்கட்டமாக கடந்த 2023 செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் நடைமுறையில் உள்ளது. அதாவது கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற முக்கிய காரணங்களில் ஒன்றாக மகளிருக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கப்படும் இந்த திட்டம் கருதப்படுகிறது. தமிழக அரசு வெளியிட்டுள்ள கணிப்பின்படி மாதந்தோறும் வழங்கப்படும் இந்த நிதி ஒவ்வொரு குடும்ப தலைவிகளின் குடும்ப செலவுகளை குறைத்து அவர்களது வாழ்வாதாரத்தை நேரடியாக மேம்படுத்த உதவுகிறது என கூறப்படுகிறது. முன்னதாக திட்டத்தை ஆரம்பித்த போது அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டு இருந்தாலும் பின்னர் அது தகுதியுள்ள மகளிருக்கு மட்டுமே வழங்கப்படும் விதமாக மாற்றம் செய்யப்பட்டது. இதனால் சிலர் விண்ணப்பித்தும் பயன்பெற முடியாமல் போய் மகளிரிடையே கடும் அதிருப்தியை உருவாக்கியது. பின்னர் பயனாளிகள் பட்டியல் சரிபார்க்கப்பட்டு சிலர் நீக்கப்பட்டனர். தற்போது ஒரே மாதத்தில் 1,14,00,000 பயனாளிகள் இந்த தொகையை பெறுகின்றனர். அவர்களின் வங்கி கணக்குகளில் மாதந்தோறும் 15ஆம் தேதி ரூபாய் 1000 வரவாக கிடைக்கிறது. இந்நிலையில் புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்கள் மற்றும் ஏற்கனவே திட்டத்தில் தவறாக விடுபட்ட தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகள் தொடர்ந்து திமுக அதிகாரிகளிடம் குறை கூறி வந்தனர். இதற்கிடையில் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் தகுதி வாய்ந்த அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என அரசு அறிவித்தது. ஜூன் மாதம் 4ஆம் தேதி முதல் புதிய விண்ணப்பங்கள் பெற முடியும் என்றும் இதற்காக தனிப்பட்ட இணையதளம் மற்றும் ஆன்லைன் வசதியும் அறிமுகம் செய்யப்பட்டது. மேலும் கடந்த ஜூலை 15ஆம் தேதி முதல் நடைபெற்று வரும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் மகளிர் உரிமை தொகைக்காக அதிக விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகின்றன. இதுவரை 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் அதிகாரிகளால் பரிசீலிக்கப்பட்டு தீர்வு பெற உள்ளன. அதாவது தற்போது ஆன்லைன் சேவையின் அறிமுகம் மகளிருக்கு தங்களுடைய விண்ணப்ப நிலையை எப்போது வேண்டுமானாலும் அறிய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தி அனைத்து தகுதி வாய்ந்த மகளிருக்கும் ரூபாய் 1000 மாதாந்திர தொகை வழங்கப்படுவதில் அரசு உறுதியாக உள்ள நிலையில் புதிய பயனாளிகளுக்கு எப்போது கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்பது குறித்த மிகப்பெரிய அப்டேட்டை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியிருக்கிறார். அதாவது திண்டுக்கல்லில் விழா ஒன்றில் பேசிய அவர், தமிழ்நாடு அரசு மகளிர் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக நம்முடைய அரசு மகளிருக்கான அரசாக விளங்குகிறது. இதுவரை தமிழகம் முழுவதும் அரசு பேருந்தில் 800 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டு உள்ளனர். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் 1,20,00,000 பேருக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வருகிறது. இன்னும் 2 மாதங்களில் அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் உதவித்தொகை வழங்க முதல்வர் நடவடிக்கை எடுப்பார் என்றார். இதற்கிடையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு கீழ் விண்ணப்பித்த பலருக்கும் விண்ணப்பம் ஏற்கப்பட்டதாக SMS வந்துள்ளது. அதேவேளை சில தவறுகளை விண்ணப்பதாரர்கள் செய்துவிட்டால் கடைசியில் பரிசீலனையில் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளன. எனவே இந்த திட்டத்தின் முக்கிய தகுதிகள் விதிமுறைகளை விண்ணப்பதாரர்கள் நன்கு அறிய வேண்டியது அவசியம். விண்ணப்பிக்கும் போதே இவற்றை முறையாக செய்துள்ளோமா என்று கட்டாயம் கவனித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற கட்டாயம் பெண்கள் 21 வயது பூர்த்தி அடைந்து இருக்க வேண்டும். அவர்களின் குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். 5 ஏக்கருக்கு குறைவாக நன்சை நிலம் அல்லது 10 ஏக்கருக்கு குறைவாக புன்சை நிலம் வைத்திருக்க வேண்டும். வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்தும் மின்சாரத்தின் அளவு ஆண்டுக்கு 3600 யூனிட்டிற்கு குறைவாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் நிரந்தரமாக வசிப்பவராக இருக்க வேண்டும். அதேபோல அரசு திட்டங்களின் கீழ் மானியம் பெற்று அதன் மூலம் 4 சக்கர வாகனம் வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள பெண்களும் விண்ணப்பம் செய்யலாம். இதற்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டு உள்ளது. ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு பயனாளி மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். உரிமை தொகை திட்டத்திற்கு கீழ் யாருக்கெல்லாம் பணம் கிடைக்காது என்றால் ரூபாய் 2.5 லட்சத்திற்கு மேல் ஆண்டு வருமானம் ஈட்டும் குடும்பங்கள், மாநில மத்திய அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், வங்கிகளின் ஊழியர்கள், வாரியங்கள், உள்ளாட்சி அமைப்புகள்,
கூட்டுறவு அமைப்புகளின் ஊழியர்கள் மற்றும் அவற்றின் ஓய்வூதியதாரர்கள் ஆகியோர் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறவே முடியாது. அதேபோல சொந்த பயன்பாட்டிற்கு கார், ஜீப், டிராக்டர், கனரக வாகனம் போன்ற 4 சக்கர வாகனங்கள் வைத்துள்ளவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் அதாவது ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்களை தவிர, அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட ஊராட்சி தலைவர்கள், மாவட்ட ஊராட்சி உறுப்பினர்கள், ஊராட்சி ஒன்றிய தலைவர்கள், ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் ஆண்டுக்கு ரூபாய் 50 லட்சத்திற்கும் மேல் ஆண்டு விற்பனை செய்து சரக்கு மற்றும் சேவை வரி GST செலுத்தும் தொழில் நிறுவன ஊழியர்கள், இவர்கள் எல்லாருமே அதாவது ஏதாவது ஒரு தகுதியின்மை வகைப்பாட்டில் வரும் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயன்பெறவே முடியாது என்பதுதான் விதிமுறை. அதேபோல கட்டாயம் தேவைப்படும் ஆவணங்கள் என்னவென்றால், மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனாளராக சேர முக்கிய ஆவணங்கள் கட்டாயம் தேவை. அதாவது அவை முறையாக இல்லை என்றால் உரிமை தொகை கட்டாயம் கிடைக்காது. உங்களுடைய ஆதார் அட்டை நகல், வங்கி பாஸ்புக் நகல், ரேஷன் கார்டு நகல், வருமான சான்றிதழ் நகல், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, உங்களுடைய ஓட்டர் ID நகல், மின் இணைப்பு ரசீது, கேஸ் புக் ரசீது, ஆதார் மற்றும் வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்ட தொலைபேசி எண் உள்ள மொபைல் எண், அதாவது குறிப்பாக மொபைல் எண் சரியாக இருக்க வேண்டும். வங்கி கணக்கு விவரமோ அல்லது மொபைல் எண்ணை வழங்குவதில் தவறு இருந்தால் உங்களால் திட்டத்தில் பயனாளராக சேர்ந்து தொகையை பெற முடியாத நிலை ஏற்படும். உரிமை தொகை திட்டம் தொடர்பான மிக முக்கிய லேட்டஸ்ட் அப்டேட்டுகள் ஒருபுறம் இருக்க, அரிசி மற்றும் சர்க்கரை ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் ரூபாய் 5000 பொங்கல் பரிசு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு 2026ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 5000 ரொக்க பரிசு வழங்க திட்டமிட்டு உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளன. இது வரும் சட்டமன்ற தேர்தலை மனதில் கொண்டு எடுக்கப்பட்ட முடிவாக கருதப்படுகிறது. ரூபாய் 5000 ரொக்க பரிசுடன் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு, ஏலக்காய், முந்திரி பருப்பு, வேட்டி மற்றும் சேலை ஆகியவையும் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தை செயல்படுத்த சுமார் ரூபாய் 10,000 கோடி தேவைப்படும் என்று மதிப்பிடப்பட்டு உள்ளது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தீபாவளி பண்டிகையின் போது வெளியிடுவார் என்று தலைமை செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அரிசி மற்றும் சர்க்கரை ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் இந்த பொங்கல் பரிசு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடையாளத்திற்காக மட்டும் ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு இந்த ரொக்க பரிசு வழங்கப்பட வாய்ப்பில்லை என்று கூறப்படுகிறது. கடந்த காலங்களில் மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவன ஊழியர்கள், வருமான வரி செலுத்துபவர்கள் மற்றும் சர்க்கரை அட்டைதாரர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த ஆண்டும் இதே நடைமுறை பின்பற்றப்படலாம். கடந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பில் ரொக்க பரிசு இடம்பெறவில்லை. நிதி பற்றாக்குறை காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருந்தார். இது பொதுமக்கள் மத்தியிலும் எதிர்க்கட்சிகள் மத்தியிலும் கடும் விமர்சனத்தை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இந்த ஆண்டு மீண்டும் ரொக்க பரிசுடன் கூடிய பொங்கல் தொகுப்பை வழங்க அரசு திட்டமிட்டு உள்ளது. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இந்த பொங்கல் பரிசு அறிவிப்பு வாக்குகளை கவரும் ஒரு முக்கிய முயற்சியாகவே பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டு ரொக்க பரிசு வழங்காத திமுக அரசு தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இதுபோன்ற அறிவிப்பை வெளியிடுவது அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. எனினும் இந்த அறிவிப்பு பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மினி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி மக்களே.